இப்போது ETPBMS எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டத்தில் எப்படி இபின் ஜென்ரேட் பண்ணி அதை பற்றி பார்ப்போம். கரெக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போன பிறகு ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர், இந்த பேலட் பேப்பர் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் பேலட் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன்லைன் அதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம், ஆஃப்லைன்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கொஞ்ச நேரம் ஆகும். டவுன்லோட் பண்ண பிறகு டவுன்லோட் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ண நம்பர் தான் இவ்வளோ தான் ஃபைனலைஸ் பண்ணான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஓட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம பேலட் பேப்பரோட ஃபார்மேட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இபின் ஜென்ரேட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆர்ஓவோட போஸ்டல் அட்ரஸ் வந்து வாங்கி எழுதி வச்சுக்கோங்க. ஆர்ஓட்ட அந்த பேலட் பேப்பரோட காப்பியை சைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அதிலே வந்து சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்பில் வச்சாலும் சரி. இந்த சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேலட் பேப்பர் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம ஒன்ஸ் make sure the all editor and browser process before install start. முதல்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பழசு வேண்டாம். அப்போ போடும்போது தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்போ புது அப்டேஷன் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஆகிக்கிறோம். கம்ப்யூட்டர் ரீசெட் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை. இப்போதைக்கு நான் நோட் கொடுத்துட்டு உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்பில் பேலட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டெஸ்க்டாப்பில் வந்துடும். இதில் போட்டு பேலட் மாஸ்டர் டீட்டெயில், இது வந்து என்ன அசம்பிளிக்கு நீங்கள் பண்ணுறீங்க, ஸ்டேட்டு தமிழ்நாடு, தமிழ், இங்கிலீஷ், அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா மாஸ்டர் ரெக்கார்ட் இன்சர்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். தமிழ்நாட்டுக்கு போடுறதில்ல. இதில் போயிட்டு தான் நீங்கள் ஆடு கேண்டிடேட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்கள்கிட்ட ஆர்வம் கொடுத்த ஃபார்மை எடுத்து வச்சுக்கிட்டு வரிசையாக நீங்கள் அடிக்கணும். என்ன பேர், தமிழ், இங்கிலீஷ் சொல்லி கரெக்டாக அடிக்கணும். இப்போ இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து குமார், சாரி டெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. அதான் சொல்லிக்க, டெஸ்ட்டு 1. தமிழில் கரெக்டாக டெஸ்ட்டுன்னு அடிச்சுக்கோங்க. இது பார்ட்டி 1, நீங்கள் பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் ஃபோட்டோ, அந்த பார்ட்டியோட ஃபோட்டோ கரெக்டாக பார்த்து எந்த பார்ட்டியோட ஃபோட்டோவோ அதை வந்து நீங்கள் வரிசையாக வச்சுருப்பீங்க. சாம்பிளுக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன், ஒரு 3 ஃபோட்டோ பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து ஃபஸ்ட்டு இது வந்துடும். அது மாதிரி ரெண்டாவது
டெஸ்ட் 2 பார்ட்டி நேம் பார்ட்டி 2 லைவ்ல டெஸ்ட் பார்ட்டின்னு அடிக்காதீங்க. அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் நேம் ஆர்வ கொடுத்த நேம் கரெக்டா தமிழ் இங்கிலீஷ் செகண்ட் சப்மிட் டெஸ்ட் 3 ஆமா பார்ட்டி 3 போட்டோ. இதுல வந்து போட்டோ இல்லாம இதை வந்து செக் ஹியர் இஃப் கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்ஸ் கேவ் போட்டோவே கொடுக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா போட்டோ வந்து டிசேபிள் ஆயிரும் பண்ணாது. அதனால நார்மலா எல்லாருமே போட்டோ கொடுத்துருப்பாங்க, கொடுக்குற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதான் ஆர்வம் என்ன சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க. இது ஒரு மேல் ஃபீமேல் போட்டோ இருக்கு, நான் சாம்பிளுக்கு போட்டோ தான் கொடுத்துருக்கேன். சப்மிட். எத்தனை கேண்டிடேட்ஸ் அத்தனை கேண்டிடேட்ஸ் வரிசையா நீங்க அடிச்சுட்டு கடைசியில நோட்டா வச்சு பண்ணிட்டீங்கன்னா நோட்டாக்கு none of the above கரெக்டா அடிச்சா தான் அது வந்து சப்மிட் ஆகும். சும்மா நீங்க none of the above பாருங்க, நான் டெலிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து நோட்டா நோட்டான்னு போட்டு சப்மிட் பண்ணா ரெக்கார்டு ஆர்டர் அது வருது. நோட்டான்னு கொடுத்தாலும் வருதா செக் பண்ண. நீங்க நன்னா தேவை என்ன பேலட் பேப்பர்ல என்ன வார்த்தை இருக்கோ அதையே நீங்க போட்டு அடிச்சிருங்க. இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. பேலட் பேப்பர் தான் ஃபைனல். மேலே தமிழ்ல வந்து மேலே குறிப்பிட்ட டெக்ஸ்ட்ல அடிச்சு கரெக்டா கொண்டு வந்துடணும். மறக்காம நோட்டாவே டிக் அடிச்சுக்கணும், சப்மிட் பண்ணிக்கணும். இதுதான் அந்த பேலட் பேப்பர் பார்த்துக்கோங்க. அது மேலே எங்கேயும் பார்த்துட்டு இது போட்டீங்கன்னா போதும். சேவ் பண்ண பிறகு ஒரு பிடிஎஃப் சேவ் ஆகும். நீங்க வந்து அந்த ஏசி நம்பர் போட்டு ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கண்டி சேவ் பண்ணிக்கிற வேண்டியது. பேலட் பேப்பர் ஏசி 207 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். சேவ்னு சொல்லி வந்துச்சு. அவ்வளோதான். இதில் வந்து பேலட் பேப்பர் வந்து நம்ம கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் வழியாக கிரியேட் பண்ணுறது. எங்கே இருக்கு ஃபைனலைஸ் பேலட் பேப்பர் சப்மிட் பண்ண பிறகு சேவ் கொடுத்த பிறகு டவுன்லோட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் கொடுத்தா ஃபைனலைஸ் அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர்ல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஃபைனல் பண்ணிட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. சேவ் பண்ணா நம்மளுக்கு பிடிஎஃப் வந்துடுது. சேவ் பேலட் இதை தான் வந்து அப்லோட் பண்ண போறோம். க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேலட் பேப்பர்ல போய் இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க போட்டது
கரெக்டாக வந்திருக்கும். இதில் கலர் பேப்பரோட பிரிண்ட் எடுத்து ஆர்ஓட்ட சைன் வாங்கி இதுதான் பண்ண போகிறேன் சொல்லி வச்சுக்கிட்ட பிறகு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸே பண்ணணும். இதில் தப்பு இருந்தாலும் டெலிட் பண்ணுறது, மேலே எங்கே கொண்டு போகிறது, நல்லா எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிடணும். இதுதான் அந்த சர்வீஸ் ஓட்டுறதுக்கு ஓட்டு போட வேண்டியது போகும் அவன் டிக்கெட் அடிக்கிறது. ஸோ வந்து இது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டவுன்லோட் பண்ணி அதை பண்ண பிறகு டிரான்ஸ்மிட் பிபிஎஸ் அண்ட் பின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்ஓக்கு வர வேண்டிய அட்ரஸை வந்து தெளிவாக இருக்கணும். அந்த அட்ரஸ் அடிக்கிறது அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் பின்கோடு இருக்கும். தமிழ்நாடு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் அது. இதில் வந்து அடிக்கிறது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் அட்ரஸில் வந்து அது கீழே என்ன அடிக்கிறோமோ அந்த இதை நீங்கள் கொண்டு வரணும். அருப்புக்கோட்டை ஏசி ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த அட்ரஸ் மாத்திரம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கலாம். இங்கே வந்து கமா தேவையில்லை. டிஸ்ட்ரிக்ட் வந்து விருதுநகர், நம்ம ஊர் டிஸ்ட்ரிக்ட் தான் போட போகிறோம். பின்கோடு வந்து 62600. அருப்புக்கோட்டைக்கு பின்கோடு என்ன 405 போட்டுட்டு இதை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சேவ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் கொடுத்தாலே உங்களுக்கு எந்த மாதிரி வருங்கிறது அழகாக சொல்லிடும். திரும்ப சொல்கிறோம், நான் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் லைன் 1ல் என்ன அடிக்கிறோமோ அருப்புக்கோட்டை அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஆர்வ என்ன சொல்கிறாரோ என்ன மாதிரி வேணுமோ அதை தெளிவாக கேட்டுட்டு ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு அதை அடிங்க. சேவ் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். அட்ரஸ் 2 வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டிஃபால்ட்டாக வந்துடும் ஆர்ஓ. 2வது லைன் அடிக்கிறது அருப்புக்கோட்டை ஏசின்னு அடிச்சிருக்கேன். அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக அடித்தா 207 அருப்புக்கோட்டை அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக அடிக்கணும். ஆர்ஓ என்ன சொல்கிறாரோ அது மாதிரி கரெக்டாக அடிச்சிருக்கேன். கீழே வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ், ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ அது என்ன சொல்கிறாரோ கட்டிக்கோங்க. இந்த கமா போட்டிங்கன்னா வரும். சப்போஸ் இந்த கமா போடலைன்னா கமா இல்லாமல் இருக்கும். நீங்கள் பார்க்குறது அருப்புக்கோட்டை ஆர்ஓ இந்த இடத்துல கமா இருக்காது. இங்கே ஆர்டிஓ கமா 2வதுக்கு டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக அந்த அருப்புக்கோட்டைன்னு சொல்லி இருக்கு. இங்கே ஒரு கமா போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு கமா எடுத்துகிட்டு வரும். 2 கமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நல்லா கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கமா தேவையில்லை, இந்த இடத்துல கமா போடுங்க. பின்கோடு கரெக்டாக அடிச்சிருங்க. இதுதான் வரும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் இப்படி தான் வரும். அதே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். ஐஃபன் பின்கோடு வந்துடும். இந்த ஐஃபன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கமா வந்து நீங்கள் இதை இங்கேயும் பார்த்துக்கோங்க, அங்கேயும் பார்த்துக்கோங்க. அதை தீர்வு வரும். இதை ஒரு செக் பண்ணிவிட்டு இதுதான் நீங்கள் 2 அட்ரஸ் வரும். ஒரு கையில் எழுதிட்டு எந்த இடத்துல கம்மா வரும் வராதுன்னு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எஸ் கொடுக்குறீங்க. எஸ் அட்ரஸ் வந்து ஃபைனல் பண்ணுங்க. இப்போ ஏதாவது தப்பாக ஆச்சுன்னா எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து ஃபைனலைஸ். அட்ரஸ் ஃபைனலைஸ் பண்ணணும்னா திருப்பியும் காமிக்குது. நோ கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். எத்தனை தடவை காமிக்குது பார்த்துக்கோங்க, தப்பு பண்ணாதீங்க. எஸ் ஃபைனலைஸ். இப்போதான் அட்ரஸ் ஃபைனலைஸ் பண்ண பிறகு நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலு அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ஃபைலை வச்சிருக்கோம். சைன் வாங்கி ஆர்வட்ட சைன் வாங்கி இப்போ பார்த்துக்கோங்க. சைன் வாங்கினாதான் ஸ்கேன் பண்ணி போடாதீங்க, பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி தான் போடணும். கையில் வச்சுக்கோங்க, சைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் பிடிஎஃப் போட்டிருக்கேன் சொல்லி. ஓகேயா? அப்லோட் பண்ணும் போதையும் கரெக்டாக ஃபைலை போடுங்க. அவர் சைன் வாங்கிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா திருப்பி ஒருக்கா சேவ் கொடுக்கும்போது வேறு ஃபைல் நேம் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோல்டரில் ஒரே ஒரு ஃபைல் நேம் தான் இருக்கணும். ஃபைனல் இது தான் இருக்கணும்.
நான் ஃபைனல் 1, ஃபைனல் 2, நியூ 1 அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. கடைசி ஒண்ணே ஒண்ணு தான் வச்சிருக்கணும். நியூ 1 போடுவீங்க, நியூ 2 போடுவீங்க, ஃபைனல் 1 போடுவீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே ஃபைல் நேமா வச்சுக்கோங்க. அது மட்டும் நாளைக்கு பார்த்துட்டு ப்ரீவியூ பார்த்த பிறகுதான் ப்ரீவியூ எத்தனை தடவை வேணா பார்க்க சொல்லுது உங்களை. ஓகே, ப்ரீவியூ பார்த்த பிறகு சேவ் வரும், எனேபிள் பட்டன் ஆகும். அது வரைக்கும் வராது. ஃபர்ஸ்ட் ப்ரீவியூ பார்க்கணும், அதுக்கப்புறம் சேவ் பட்டன் வரும். ப்ரீவியூ பார்க்காம வராது. ஓகே, சேவ். இப்போ எங்க ஆர் யூ ஷியர் யூ வாண்ட் டு அப்லோட் அப்படின்னு சொல்லி இப்போ எஸ் கொடுங்க. எதாவது தப்பா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க 1க்கு 2 தடவை பார்த்துட்டு ஆர்வம் பக்கத்துல இருந்து அப்லோட் பண்ணுங்க. எஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா அப்லோடு பேலட் பேப்பர் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் போட்டதுல இந்த இது இல்லாத கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது அப்லோடு பேலட். ரெண்டாவது இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்பதான் இங்க எனேபிள் ஆகும். ஃபைனலைஸ் இபின். ஃபைனலைஸ் இபின் போடுறதுல இந்த ஃபைலு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும். இது வந்து அந்த சர்வீஸ் ஓட்டருக்கு இந்த ஃபார்ம் தான் போகும். இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அவனுக்கு போக வேண்டிய நம்ம பார்க்குறோம். இது 13A டிக்ளரேஷன் ஃபார்ம் அவனுக்கு வரும். டெஸ்ட் நேம் கொடுத்தோம். டெஸ்ட் நேம் நம்ம கொடுத்த அருப்புக்கோட்டை இங்கே 2 அட்ரஸ் கொடுத்தது பாருங்க. இந்த அட்ரஸ் இங்கே தான் வரும். கொடுத்ததே வந்துடும். நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துடும். இந்தியான்னு எக்ஸஸாக ஒன்று சேர்ந்துருக்கு. அது பிரச்சனை. இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபைல்லாம் கரெக்டாக இருக்கும். பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. தப்பு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபைனலைஸ் இபின். Do you want finalize? Yes. Finalize ஆயாச்சு. அப்லோட் பேலட் கிரீன் கலர் ஆயிடுச்சு. ஃபைனலைஸ் இபின் ஆயிடுச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்மிட்னா எத்தனை சர்வீஸ் ஓட்டர் இருந்தால் கூட அத்தனை பேருக்கும் இந்த ஒரு பின் ஜென்ரேட் ஆகி அவங்களுக்கு போகும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 486 சாம்பிளுக்கு வந்திருக்கிறத அத்தனை ஓட்டரோட நேம் லிஸ்ட்டு இவங்களுக்குலாம் போகுது. ஏற்கனவே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, எக்ஸலில் வச்சுருப்பீங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு பேஜாக கூட பார்த்து செக் பண்ணி பார்த்துங்க. எத்தனை பேர் இவங்க பேர் இருக்கா, இந்த ஏஜில் உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறத பார்த்துக்க. 486 கடைசி வரையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பார்த்துட்டு டிரான்ஸ்மிட் இபின் போட்டீங்கன்னா ஆர் யூ ஷியர் வாண்ட் டு டிரான்ஸ்மிட் இபின். எஸ். இப்போ அவருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து ஆர்ஓக்கு உங்கள் ஆர்ஓக்கு அந்த ஆர்ஓக்கு அருப்புக்கோட்டையில் போனதுனால அருப்புக்கோட்டைன்னு சொல்லிட்டு அவருடைய இதுக்கு வந்துடும். ஓடிபியை வாங்கி வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இபின் ஜென்ரேட் ஆகி அவங்களுக்கு போயிடும். இதுதான் செய்ய வேண்டியது. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க. நன்றி.